வணக்கம். சிறை படத்துடைய திரை விமர்சனம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்த ஏற்கனவே பார்க்கணுன்றதுனால வந்து ஏதோ ஷோ போட்டிருக்காங்க போல. ஏற்கனவே போட்டிருந்தாங்க. பட் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு தான் வந்து பார்க்க முடியுது. இந்த சிறை படம் எனக்கு என்ன அனுபவத்த குடுத்தது அப்படிங்கிறத உங்க கூட வந்து பகிர்ந்துக்கிறேன். என்னோட பார்வையில இந்த படத்தில நான் பார்த்த நல்லது, கெட்டது, இந்த படத்த நான் எந்த அளவுக்கு வந்து ஒரு ரேட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த படத்த வந்து எதற்காக பார்க்கணும், பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாரி என்னோட கருத்துக்கள நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. விக்ரம் பிரபுவுக்கு நிஜமாவே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம். சுரேஷ் ராஜகுமாரி அவர்கள் இயக்கியிருக்க இவர் வந்து அறிமுக இயக்குனர் அப்படிங்கிறது வந்து நிஜமாவே நம்ப முடியல. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அனுபவத்த குடுத்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ பேசிக்கா ஒரு ஒன் லைன் சொல்றேன். ரொம்ப கீழ் நிலையில இருக்கக்கூடிய ஒரு காவலரா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் முடிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு காவலர். அவர் வந்து எஸ்கார்ட் பண்ணுவாங்க. கைதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து சிறையிலேருந்து கூட்டு போயிட்டு நீதிமன்றத்தில ஆஜர்படுத்தி கூட்டு வரதுக்கு இல்லையா, இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடியவர். இவருக்கு ஏற்கனவே ஒரு சங்கடமான நிலைமை தன்னோட வேலையில வந்து ஏற்படுது. அதற்காக ஒரு விசாரணை போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு இன்னொரு வேலையும் வந்து குடுக்கப்படுது. அந்த வேலை இதே மாரி தான் ஒரு எஸ்கார்ட் வேலை தான். அப்போ அந்த கைதியும் வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு பிரச்சனைக்குள்ளான சிச்சுவேஷன குடுக்க பார்க்குறாரு. அப்போ அந்த காவல்துறை அதிகாரி அதை எப்படி எதிர்கொள்றாரு? அவருக்கு நேர்ந்த பிரச்சனைகள் என்ன? அப்போ என்ன முடிவுகள்லாம் எடுக்கிறாரு? அது மட்டும் இல்லாம இந்த கைதி இருக்கான்ல, இவரு எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு போற கைதி. அவன் பின்னணி என்ன? அவன் வந்து தப்பு பண்ணானா? பண்ணலையா? அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் வந்து இந்த படத்த வந்து காட்டியிருக்காங்க. இதுதான் வந்து பேசிக் ஒன் லைன் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ ஒரு படத்துக்குள்ள போறோம். படத்த பார்க்க போறோம்னா, அது உள்ள ஈர்த்துக்கணும். அதோட உலகத்துக்குள்ள இழுத்து உங்கள ஒரு 2 1/2 மணி நேரமோ, 2 மணி நேரமோ உட்கார வச்சு வெளில கொண்டு வரும்போது, வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாரி தோணும் இல்லையா? அப்படி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள எஸ்கேப் பண்ணி ரியாலிட்டிலேருந்து அந்த கதைக்குள்ள கூட்டு போறத ரொம்ப சூப்பராவே செஞ்சிருக்கு. ஏன்னா, இந்த படத்தோட கதை களம் அந்த மாரி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம காவலர்கள்லாம் வந்து பார்க்குறப்போ வந்து, நெறைய பேருக்கு காவலர்கள் மேல வந்து மரியாதை இருக்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, காவலர்கள் மேல நெறைய பேருக்கு வந்து ஒரு வெறுப்போ, இல்ல காவலர்கள் ஏன் இப்படி இருக்காங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இதெல்லாம் வந்து வந்திருக்கும். அப்போ ஒரு செகண்ட் அவங்களோட வொர்க் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து யோசிச்சிருப்பாங்க. அதற்காக நான் காவலர்களுக்கு சப்போர்ட் பண்ணல. பட் அந்த காவலர்கள் அப்படிங்கிற ஹெய்ரார்கி இருக்கு இல்லையா? படிநிலைகள், அந்த கட்டமைப்பு, அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபுல் ஸ்ட்ரக்சர், இதில் யாருக்கு யார் மேலே கீழே அவங்கக்குள்ளே எப்படி பழகிப்பாங்க, அவங்கக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையில் அவங்க யூஸ் பண்ணிக்கிற வேர்ட்ஸ் எப்படி ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்க எதனால் இப்படிலாம் வந்து மாறுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே டானாக்காரன் அப்படிங்கிற படத்தில் மூலிமா வந்து காமிச்ச நம்ம டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் வந்து கதாசிரியராக இருந்திருக்கிறதுனால அதோட ஒரு தொடர்ச்சியாக வந்து இன்னும் திருப்பியும் காவலர்களோட உலகத்துக்குள்ளே நம்மளை கூட்டு போய் வந்து, ஏன்னா அவரே ஒரு காவலராக இருந்திருக்காரு, அதை கூட்டு போய் நம்மளால் வந்து காட்டுறாரு. ஸோ இப்பேற்பட்ட சப்ஜெக்ட்ஸ் வரும்போது பேசிக்கலி அந்த உலகத்துக்குள்ளே கூட்டு போயிட்டு ஒரு சின்ன டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா, அதுக்குள்ளே இருக்கிற நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. அதன் மூலியமா இந்த படம் பார்த்துட்டு அதற்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு போலீஸை ரேண்டமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்த்ததை, அவங்களோட அந்த போலீஸ் உலகத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்ததை, இந்த காவலருக்கும் இப்படி தான் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணிப்பீங்க. இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வேலை செய்கிறவங்க நிறைய பேரை நம்ம டெய்லி மீட் பண்ணிட்டே இருப்போம். ஆட்டோ டிரைவர் அண்ணாவாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து துப்புரவு பணியாளர்களாக இருக்கலாம். அதேமாதிரி காவலர்களை பார்க்குறப்போ அவங்களுடைய உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த கதை நமக்குள்ளே இழுத்து காமிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கதை வந்து அதோட ஃபர்ஸ்ட் வெற்றியே அங்கே தான் வந்து அமைஞ்சிருக்கு. அதை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ எதுவுமே ஒரு காட்டுறப்போ ரா அண்ட் ரியல் தன்மையை மாறாமல் காட்டிட்டா அது வந்து ஈஸியாக பதிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க காட்டின அந்த தன்மை வந்து நம்மளுக்கு நிஜமாகவே இந்த படத்தோட கதையை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆணி அடித்த மாதிரி வந்து பதிய வச்சு இந்த உலகத்துக்குள்ளே கூப்பிட்டுருக்கு. அந்த வகையில் இந்த படம் பார்க்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் உடனே கதை என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா ரிவீல் பண்ணிட்டே இருக்காங்க. அதை தாண்டி காஸ்டிங் இல்லை, விக்ரம் பிரபு சூப்பராக, ஆக்சுவலாக அவர் வந்து சொல்லணும், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெற்றி ரீசெண்ட் டைம்ஸ் வந்து கிடைக்கல. முதல் படமே வந்து ஒரு பெரும் வெற்றியாக வந்த ஒரு நபர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெற்றிகள் எதுவுமே கிடைக்காது. அந்த இருக்கிற சூழ்நிலையில் இந்த சிறை படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர், இந்த கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பெருசாக பவர்லாம் இல்லை, அதுக்கு ரியாக்ட்லாம் வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த கதாபாத்திரத்தில் என்னென்ன ரியாக்ஷன்லாம் பண்ண முடியுமோ அதை தேவையான அளவுக்கு காட்டுறது மட்டும் இல்லாமல் உடம்பும் பார்க்கறதுக்கு அந்த கேரக்டராக நிஜமாக விக்ரம் பிரபுவை மறந்து அந்த கேரக்டரை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. இதில் குணச்சித்திர நடிகர்கள்லாம் வந்து ப்ராப்பராக காஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ இதில் ஒரு யங் கப்புள் வருவாங்க. அவங்க நடிப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா டைலாக் டெலிவரிலாம் அமெச்சூர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு காட்டப்படுற அந்த ட்ராக்கு எப்போவுமே வந்து ஒரு கதையை எடுத்துக்கிட்டால் அதில் வந்து ஒரு முக்கிய அங்கமாக ஒரு லவ் ட்ராக்கை வச்சு வந்து இந்த சொதப்பி வச்சுருக்காங்க. சரி, லவ் ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு எமோஷன், அதை காட்டி எதோ ரிலேட் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியுது. பட் இருந்தாலும் வந்து ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற லவ்வை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிஜமாக எமோஷ்னலாக வேறு நிறையா ஆர்க்ஸ்லாம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்குது.
அதை மலையாள படங்கள்ல அடிக்கடி பண்ணுறதால தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான கதைகள் கூட வெற்றி அடையுது. அந்த ஒரு விஷயத்தில் வந்து இவ்வளோ சூப்பராக பரபரப்பாக போயிட்டு இந்த படத்தில் அந்த லவ் அப்படிங்கிறது வந்து காட்டப்பட்ட விதம் ஒரு தோய்வை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சில கதாபாத்திரங்கள் வந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஓ இதனால தான் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு நியாயப்படுத்தப்பட்டாலும், ஐய என்ன அது டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டான் இப்போலாமா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை வந்து நமக்குள்ளே வந்து எழுப்புறதையும் பார்க்க முடியுது. அந்த மாதிரி சில இடங்களில் வந்து ரொம்ப கணிக்கும்படியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கணிக்கும்படியாக இருந்துச்சு. இந்த மாதிரி 2-3 விஷயங்களை தவிர்த்து ஆஸ் அ ஹோல் பேக்கேஜாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து நீங்கள் இந்த வாரம் போயிட்டு தவறாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஸ்டிங் இதில் குணச்சித்திர நடிகர்கள்லாம் தேடி தேடி போட்டது மட்டும் இல்லை, அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே வந்து பின்னியிருக்காங்க. குறிப்பாக ஒரே சீனில் 2 சீனில் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயலாகால் அந்த கதாபாத்திரத்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணார் ரமேஷ் இருப்பார்ல, அவர் வந்து நிஜமாகவே அது ஒரு சின்ன கதாபாத்திரம். அது சொல்லக்கூடிய அந்த டயலாகு அது வந்து எந்த நேரத்தில் அப்படி சொல்லுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற மீனிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிஜமாகவே நான் பார்த்த தேட்டரில் எல்லா ஆடியன்ஸுமே டக்குன்னு அந்த சீன் கூட ரியாக்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா வந்து கையெல்லாம் வந்து தட்ட ஆரம்பிச்சாங்க, விசில்லாம் வந்து அடிச்சாங்க. இந்த மாதிரி எல்லா காஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு ஒரு தரமான நடிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டண்ட்டு வந்து ஒரு 2-3 சின்ன ஃபைட்ஸ் தான் இருந்தாலும் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஃபைட்லாம் இருக்கும். அதை படமாக்கின விதம், கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், ஸ்டண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் வந்து ஒரு பரபரப்பாக போயிட்டே இருக்கும்போது கதை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த லைட் அப்படிங்கிறது என்ன மாதிரி சூஸ் பண்ணுறாங்கன்றது முக்கியம். அப்படி ஒளிப்பதிவு இந்த படத்தில் வந்து ரொம்ப பக்காவாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுவும் வந்து மேட்ச் ஆச்சு. பாடல்கள் இருக்கிறதுக்கான அவசியமே இல்லை, தேவையில்லாமல் இருக்கலாம். பட் ஜஸ்டின் பிரபாகரன் பிஜிஎம் வந்து கண்டிப்பாக தேவையில்லை, அதை வந்து இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக மெருகேற்றுற மாதிரி வந்து போட்டுக்காருன்னு சொல்லலாம். இன்னொரு பக்க பலமாக இந்த படத்துக்கு இருந்தது எடிட்டிங். ஃபிலோமின் ராஜ் வந்து பக்காவாக வந்து கட் பண்ணி தோய்வை முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து குறைச்சிருக்காரு. அந்த கதையோட பேலன்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சாரம் குறையாமல் அவரோட எடிட்டிங் வந்து கூட்டு போயிருக்கு. டைரக்ஷன் நிஜமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ண மாதிரி வந்து தெரியல. முக்கியமாக இந்த படத்தில் வந்து நிறைய அரசியல் பேசுகிறாங்க. இந்த அரசியல் வந்து நீங்கள் ஒரு பொதுவான நபராக இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இருந்து நியாயத்தை வந்து புரிஞ்சுப்பீங்க. அது மத அரசியலாக இருக்கலாம், சாதிய பாகுபாடு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காவல்துறைக்குள்ளே இருக்கிற பாகுபாடு, அதில் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சீர்திருத்தங்கள்லாம் வந்து கொண்டு வரணும். அண்ட் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல், நம்ம ஈழ பிரச்சனையை சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த டேரக்டர் வந்து நிஜமாக ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தின் மூலியமாக வந்து தெரியுது. அண்ட் அவர் சூஸ் பண்ணியிருக்க சப்ஜெக்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கம் வைக்கிற மாதிரி வச்சிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து இஸ் அ வெரி பொலிட்டிக்கல் டேரக்டர். அவரோட மைண்டை வந்து இந்த படம் மூலிமா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜானரில் இப்படி ஒரு படம் வந்தது அப்படிங்கிறது ரொம்ப சூதிங்காக இருந்தது பார்க்கறதுக்கு. பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்னு, இந்த படம் யாருக்கா ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு கேட்டால் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய லக்காக வந்து அமைஞ்சிருச்சு. இந்த படம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு நல்ல ஒரு ரன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு 1.5 வாரம். அந்த வகையில் நீங்கள் போயிட்டு இந்த படத்தை இந்த வாரம் ஒரு சினிமா ரசிகராக வந்து பார்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய அரசியல் எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா உங்களுக்கு சில விஷயம் பிடிக்கலாம், எனக்கு சில விஷயம் பிடிக்காமல் இருக்கலாம். பட் இந்த படம் ஒரு நேர்த்தியான ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் முக்கியமான சில விஷயங்களை பேசி உங்களை ஒரு 2.5 மணி நேரம் ஒரு நல்ல கதைக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு திருப்பி விட்டுற ஒரு படமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வாரம் நீங்கள் படத்துக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா சிறை படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் நல்ல பாயிண்ட்ஸ்லாம் வந்து எடுத்து கொடுங்க. இல்லை என்னுடைய பாயிண்ட்டுக்கு நீங்கள் எது வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.